Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் யாரு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க. ஒவ்வொரு சீசன்லையும் அந்த 20 பேர் யாரா அப்படின்னு. ஆனால் சீசன் 8 மட்டும்தான் ஹோஸ்ட் யாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவலாக இருக்கிற ஒரு சீசனாக தான் பார்க்குறேன். பட் அவர் வெளியேறது ஒரு சின்ன ஷாக்கிங் தான். இப்போ சாரோட போஸ்ட்டை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஹிந்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஹோஸ்ட்டாக இருந்தது கமல் சார் மட்டும்தான். அவர் அளவுக்கு யார் அந்த இடத்த நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. படம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து எம்பி ஆக போகிறார், ராஜ்யசபா எம்பி ஆக போகிறார். ஸோ அதுக்கான ஏன்னா ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த கேள்வியாக வந்துடும். அண்ட் இன்னும் ஒன்று இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுன்னா பிரதீப்போட சாபம் சும்மா விடாதரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்வீட்டு கமெண்ட்லாம் போடும்போது பிரதீப்போட விஷயமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது. கமல் சார் இல்லாத ஒரு பிக் பாஸ் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த சீசன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் இடத்த யாருமே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எஸ்டிஆர் வந்து நல்ல சாய்ஸாக இருப்பார், பட் கமல் சார் அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாரான்னு கேட்டால் அது நம்ம அல்டிமேட்லேயே பார்த்துட்டோம். விஜய் சேதுபதி வந்தார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி என்னோட சாய்ஸ். விஜய் சேதுபதி, பார்த்திபன், அர்ஜுன், ஒரு ஆள் தனுஷா வர வைக்கலாம். அஜித் குமார் பெரிய பெரிய பேமெண்ட்டை போட்டு அஜித் சார் வர வைக்கலாம். விஜய் சார் வந்தாரு அப்படி வந்து நேத்துல இருந்து ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கமல் சார் வந்தா ஒரு எவ்வளவு ஒரு ஜோஷ் இருக்கோ அதை விட எகரும். டிஆர்பில இருந்து அஜித்தோ விஜய் நடக்குமான்றது தெரியல. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருந்தப்போ இதே ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்ப ஹோஸ்ட் யாருன்னே தெரியல. செக் பண்றாங்க. அப்படி நல்லா சைஸா டெய்லர் அக்காவா ஏன்பா எங்களை வரைக்கும் தூடாதாப்பா டெய்லர் அக்கா கிட்ட. டெய்லர் அக்கால இருந்து உள்ள போன பிரியாணி மேன்ல இருந்து இர்ஃபான்ல இருந்து அவங்கலாம் வந்து நல்லா இருக்கும். பசங்கள்லாம் அப்படியே டிஆர்பி எகுரும். ஜாலின் ஜோயா அவங்க குக் வித் கோமாளிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு டாஸ்க்ல இருக்காங்க. லைக் அவங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜோயா போக மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்லாங்ல அவங்க பேசும்போது டா போட்டு பேசுறது ஜட்ஜஸை. ஸோ அது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் அவங்க வெகுலியாக இருந்தாலும் வெளியிலேருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யாருமே எதிர்பார்க்கல. கமல் சார் வந்து அந்த அடுத்த வரக்கூடிய ஒரு சீசனை அவர் ஹோஸ்ட் பண்ண மாட்டாரு. லைக் அவருக்கு வந்து சினிமால நிறைய வேலைகள், முக்கியமான வேலைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஷோவை அவரு இப்போதைக்கு குவிட் பண்ணிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் அவரே அஃபிஷியலா அது சொல்லியிருந்தாரு. அது எப்படி இருக்கு? பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் யாரு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க. ஒவ்வொரு சீசன்லையும் அந்த 20 பேர் யாரா அப்படின்னு. ஆனால் சீசன் 8 மட்டும்தான் ஹோஸ்ட் யாரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவலாக இருக்கிற ஒரு சீசனாக தான் பார்க்குறேன். பொதுவாக இது கமல் சார் இல்லாத ஒரு பிக் பாஸ் அப்படின்னு நினச்சி பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு ஏன்னா சவுத் சைட்லேயும் சரி நார்த் சைட்லேயும் சரி இருக்கிற பிக் பாஸ்லேயே வந்து தமிழ் பிக் பாஸ் தான் இன்னும் ரீச் ஆகிற. ஏன்னா நானும் இந்த மலையாளம் பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் பார்க்குறேன். அந்த அளவுக்கு நமக்கு டக்குன்னு மொழி புரியும். இருந்தாலும் தமிழ் அளவுக்கு இல்லை, இவர் மாதிரி பேசுகிற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவர் வெளியேறது ஒரு சின்ன ஷாக்கிங் தான். உங்களுக்கு? எனக்கு என்னன்னா லாஸ்ட் சீசன்ல நான் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், கமல் சார் அந்த குரல், பிக் பாஸோட குரல், இது மட்டும்தான் வந்து இந்த 7 சீசன்ஸாக வந்து நம்மளுக்கு மாறாத ஒரே விஷயம் இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்போ சாரோட போஸ்ட்டை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஹிந்திக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஹோஸ்ட்டாக இருந்தது கமல் சார் மட்டும்தான். அங்கே எப்படி சல்மான் கான் இருந்தாரோ அதே இப்போவும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இதுவும் மெயின்டைன் ஆகும்னு நினச்சோம். பட் அவருடைய வேலையினால கொஞ்சம் இல்லை இந்த சீசனில் நான் இல்லைன்னு கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அவர் அளவுக்கு யார் அந்த இடத்த நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து கமல் சார் படம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் வந்து எம்பி ஆக போகிறாரு, ராஜ்யசபா எம்பி ஆக போகிறார். ஸோ அதுக்கான ஏன்னா ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த கேள்வியாக வந்துடும். மக்கள் மன்றத்தில் போயிட்டு மக்களின் பிரதிநிதி அங்கே போய் நீங்கள் பேசணும், ராஜ்யசபாவில் போயிட்டு இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு இங்கே ஒரு அந்த மாதிரி அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், ஏன்னா படத்துக்காக நான் கமிட் ஆகிறேன், படத்துக்காக நான் இது ரிலீவ் ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச செகண்டரி தான். ஏன்னா வந்து சொல்லிடலாம் சாட்டர்டே ஃபுல்லாக எனக்கு வந்து அங்கே ஷூட் இருக்கும்,
நீங்க சண்டே கூட வச்சுக்கோங்க, அதெல்லாம் தாராளமா சொல்லலாம். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க 100 நாள் நான் போய் ஒர்க் பண்ண போறேன், 100 நாள் போய் ஃபுல்லா உட்காந்து லைவ்ல உட்காந்து பார்க்க போறேன், பார்த்துக்க போறேன், ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். 100 நாள் எந்த படமும் இது வந்து சாட்டர்டே ஷூட் தான், சண்டேயோட ஷூட்டை சாட்டர்டே எடுத்துட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது படத்துக்காக நான் வந்து வெளியேறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து செகண்டரி தாட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ராஜ்யசபா எம்பியா ஆக போறாரு. கண்டிப்பா, ஏன்னா அவருக்கான ஒரு சீட் வந்து இப்போ டிஎம்கே சைட்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் இன்னொன்னு, இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறதுனா பிரதீப்போட சாபம் சும்மா விடாதரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்வீட்டு கமெண்ட்லாம் போடும்போது பிரதீப்போட விஷயமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது செகண்டரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கான ஒரு இதுதான். ஸோ அவர் அங்கே போனது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி தான் விஜய் டிவி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன்ல நிறைய அவரோட ஹோஸ்ட்டுக்கு அவரோட கருத்துக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஷூட்டிங்கும் மேனேஜ் பண்ணிட்டு பிக் பாஸையும் மேனேஜ் பண்ணிட்டு நிறைய சீசன் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த சீசனும் அப்படி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் குவிட் பண்ணிட்டு போறதுக்கு லாஸ்ட் சீசன்ல நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்ததுக்கான ஒரு ரீசனும் இருக்குமா? ரீசன் இருக்கலாம். பட் சாருக்காக நிறைய டைமிங் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்ல. டைமிங் சேஞ்ச் பண்றது, சார் சீக்கிரமா போகணுன்றதுக்காக சீக்கிரமா முடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கூட நடந்தது. ஒரு நாள் வந்து ஃப்ரைடேவே நடத்தினாங்க. ஆமா, ராகுல் காந்தி யாத்திரை போகும்போது இவர் போய் மீட் பண்ணுறதுக்காக சாட்டர்டே ஷூட்டையும் ஃப்ரைடேவே நடத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ கமல் சாருக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கட்டும். இன்னொன்று, இவர் சொன்ன மாதிரி அந்த எம்பி அந்த சீட்காக கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த விதத்துலையும் வந்து நம்ம ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே இருக்கணும், எந்த விதத்திலும் ஒரு நடிகராக அங்கே வந்து நம்ம காமிச்சுக்கிட்டா அது ஒரு நடிகர் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும். வேறு சினிமாவில் நடிச்சுட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் இருந்துட்டு இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் சம்பாதிக்கிறாரு இங்கேயும் சம்பாதிக்கிறாருன்ற மாதிரியும் பேச்சு வரும். ஸோ அதுக்காக கூட சார் ரெஸ்பெக்டிவாக கூட அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கலாம். கமல் சார் இல்லாத ஒரு பிக் பாஸ் அப்படிங்கும் போது எனக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த சீசன்? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் இடத்த யாருமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த 7 சீசன் அவர் பண்ணும்போது அதுதான் உலக நாயகன். அது வந்து யார் வரப்போறாங்கன்றது நம்மளால யோசிக்க கூட முடியல. பட் அவர் இடத்த யாரால நிரப்ப முடியாது. இடையில கூட வந்து சில ஹோஸ்ட் எல்லாம் வந்தாங்க. சிம்பு சார் வந்தாரு, ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்தாங்க. பெரிய லெவல் ஒரு இம்பாக்ட் அது ஏற்படுத்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. கமல் சாருக்கு நிகரா அது அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணாங்க. ஆனா அவருக்கு ஈக்குவலா அது வர முடியாது. மேபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அவரோட இதுவா இருக்கலாம். கமல் சார் இல்லாத ஒரு பிக் பாஸ்க்கு அது எவ்வளவு பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கும்? விஜய் டிவிக்கு அந்த டிஆர்பி வைஸ் அது எவ்வளவு பெரிய ஒரு டிராபேக் கொடுக்கும்? பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஃபேஸ் வேல்யூன்னு இருக்கு. அதுக்குண்டான இந்த டிஆர்பிங்கிற ஒரு விஷயமும் சரி, கமல் சார் தான் மெயின். அவரு என்னதான் அவர் ட்ரெஸ் வச்சே நிறைய மீம்லாம் வந்தது. அவர் இது மாதிரி ட்ரெஸ் போடுறாரு, அப்படி பண்றாரு. அவர் உட்காந்துட்டு அந்த சேர் ஆனா மீம் பண்ணாலும் அந்த சேர் எவ்வளோ லட்சம் ரூபாய் விலை. அதுக்குண்டான மீம்ஸ் கூகுளில் போய் சர்ச் பண்ணாங்க நிறைய பேர். அவர் இந்த சுடிதார் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாரு. அந்த ட்ரெஸ் யார் இது பண்ணாங்க, எங்க இது பண்ணாங்க. அப்புறம் ஒரு சேர் அந்த ஆடுற மாதிரி ஒரு சேர் ஒன்று இருக்கும் அந்த பிரதீப் மேட்டர்ல உட்காந்து. அந்த சேர் வந்து எங்க கூகுளில் போய் சர்ச் பண்றதுலாம் வந்து அப்போ என்னன்னா, நீங்க திட்டுறீங்க, ஆனா கமல் சார் வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆஸ் அ ஹோஸ்டா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கமல் சார் இல்லாம நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது. இப்போ வேற வழி இல்லாம இப்போ ஒரு பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது, வாங்க சார் நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவரோட நிலைமை, அவரோட சூழ்நிலை, ஸோ வேற ஆப்ஷனே இல்லை. எஸ்டிஆர் சார் வந்து ஒரு 2-3 விஷயம் எல்லாம் பண்ணாரு. பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு. லைக் அவருக்கும் நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் அப்போ வந்துச்சு. மேபி எஸ்டிஆர் சார் நல்ல ஒரு சாய்ஸா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் வந்து நல்ல சாய்ஸா இருப்பாரு. பட் கமல் சார் அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாரான்னு கேட்டால் அது நம்ம அல்டிமேட்லேயே பார்த்துட்டோம். ஏன்னா எஸ்டிஆரை விட வயசில் சின்னவங்களும் அங்கே இருப்பாங்க, பெரியவங்களும் அங்கே இருப்பாங்க. அவங்கள திட்டவும் முடியாது, கோவப்படவும் முடியாது. ஸோ அவருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த சீசன். அவர் பாதியில் தான் வந்தார் அந்த சீசன்லேயே. ஸோ அது கஷ்டமாக தான் இருந்தது. பட் இப்போ கேட்டிங்கன்னா ஏஜ் கேட்டகரி வச்சு எடுக்கிறாங்க, கண்டஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ்டிஆரை போடுறாங்கன்னா அவர் வந்து கமல் சார் மாதிரி எல்லா ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி பேசினா மட்டுமே ஓகேவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா அவர் வந்து அல்டிமேட் மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியாம அக்கா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்காங்க. போன முறை வந்து சதீஷ் வந்து அல்டிமேட்ல வரும்பொழுது சதீஷ் மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருந்துச்சு. சதீஷ் என்ன சின்ன பையன் எஸ்டிஆர் கம்பேர் பண்ணும்போது, அப்போ வந்து சதீஷ் மட்டுமே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா மற்றவங்களெல்லாம் பேசும்போது தாடி பாலாஜில இருந்து மற்றவங்களாம் பேசும்போது அவர் கொஞ்சம் ஒரு இடத்துல ரிசர்வ்டாவே இருந்தா, மரியாதையா இருந்தா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கமல் சாரோட வயசானவங்க இருந்தாலும் அதுக்குள்ள மரியாதை டப்புன்னு வந்துடும்.
அப்படி வந்தானே ஏஞ்சி நின்றுவோம் இல்லையா கமல் சார். ஏன்னா அவரோட ஏஜ் ஒன்று, அவர் இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இருக்கிற நம்ம என்ன சொல்றது அவரோட பங்களிப்பு ஒன்று, அண்ட் ஒரு ஆளுமையான ஒரு மனிதர். அந்த மாதிரி ஆள் வந்து நம்ம நினைச்சுக்கலாம். ரஜினி சார் இருக்கார், ரஜினி சார் கமல் சாருக்கு அப்புறம் ரஜினி சார்லாம் வந்து வரமாட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுமை. இன்னொன்று இந்த ஏஜ் கேட்டகரி, ஏஜ் வைஸ் வந்தோம்னா அவங்கள போய் திட்டுறது, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏதாவது கேள்வி கேட்கறது, நம்ம வந்து கேட்டுடலாம், அவன் என்ன கேட்டலாம். ஆனால் அங்கே இருக்கும்போது அப்படி கேட்க முடியாது. எதுக்கு அவரு கேட்குற ஒரு இன்னொன்று கமல் சார் வந்து பேசுறது வந்து அவருக்கே புரியாது. நம்மளுக்கு அவர் வந்து அந்த கான்செப்ட் அவங்க சொல்லி அனுப்புறத ஒரு கொஸ்டின் கேட்கறது ஒண்ணு. ஆனா அவர் கேட்க தொடங்கும் போது வேற ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லும் போது அப்படி கொஞ்சம் போதான் செய்யும். நம்மளுக்கே இப்ப நம்ம பேசும்போது வேற மாதிரி போவோம் இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி எஸ்டிஆர் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மார்க் தான். பட் அவர் வந்தாலும் ஓகேவா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா இப்போ நிறைய மீம்ஸ், நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் 2-3 பேர் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற சாய்ஸ் இல்லை இப்போ விஜய் டிவிக்கு, யாராவது ஒருத்தரை போட்டு தான் ஆகணும். வேற யாரு ஒரு நல்ல சாய்ஸா இருப்பாங்க? நான் நிறைய சோசியல் மீடியால பாக்குறேன், சரத்குமார் சார் வச்சு போடுறாங்க, விஜய் சேதுபதி சார்ன்றாங்க, நயன்தாரா மேம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. ஆனா அதுல வர எதுவுமே நம்ப முடியாது. உங்களோட சாய்ஸ் சொல்லுங்களேன், யாரா இருந்தா நல்லா இருக்கும்? சில சாய்ஸஸ்லாம் இருக்கு. நாங்க யோசிச்சதுலாம் வச்சது அர்ஜுன்லாம் யோசிச்சு வச்சோம். அர்ஜுன் ஏன்னா ஆல்ரெடி சர்வைவர் பண்ணியிருக்காரு ஜி தமிழ்ல. அது என்னன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் தான், கிட்டத்தட்ட கமல் சார் மாதிரியே தான் வரும். எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுவாரு அர்ஜுன் சார். ஸோ அர்ஜுன் சார் ஒரு நல்ல சாய்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சிலம்பரசன் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, அப்படி ஒரு சாய்ஸ். கமல் சார் மாதிரியே பேசணும், அவர் பேசுறது அவருக்கும் புரியக்கூடாது, நம்மளுக்கும் புரியக்கூடாது, ஆனா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது. அவருக்கு நிகர்ல ஒரு இடத்துல இருக்காருன்னா பார்த்திபன், ஆக்டர் பார்த்திபன் வந்து. ஏன்னா அவர் வந்து அவர் பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும், பயம் கலந்த ஒரு மரியாதைலாம் இருக்கும் பார்த்திபன் சார். அவர் வந்து நின்று இந்த மாதிரி பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஸ்டார் வேல்யூ நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஆர்பி, இந்த விளம்பரங்கள், அவர் வாயில நம்ம விளம்பரம் வந்துடணும், அவர் வாயில நம்ம பேர் வரணும் அப்படின்னும் போது இப்ப இருக்கிறது வந்து விஜய் சேதுபதி வந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற மாதிரி என்னோட சாய்ஸ். விஜய் சேதுபதி, பார்த்திபன், அர்ஜுன். என்னோட சாய்ஸ் வந்து நான் யோசிச்சது வந்து எஸ்டிஆர், அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா, அப்புறம் வந்து அர்ஜுன் சார். இவங்கள தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதில் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து எஸ்டிஆர். ஸோ அவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் யோசித்தேன். பட் நம்மளுக்காக மட்டும் யோசிக்காம கண்டஸ்டன்ஸ்க்காகவும் யோசிக்கணும், அந்த ஷோ நல்லா போகணும் அப்படின்னு யோசிச்சா எனக்கு தெரிஞ்சு விஜேஎஸ் நல்ல ஒரு சாய்ஸ். நயன்தாரா மேம் எல்லாம் சில டாக்ஸ்ல வந்துச்சு, அதெல்லாம் வந்து சும்மா ட்ரோல். இப்போ சரத்குமார் சார் கூட வந்தது. சரத்குமார் சார் வந்து ஒரு நாள் வந்து சீசன் 5ல வந்து ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து பேசும்போதே ரொம்ப ஹார்ஷா பேசின மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க, ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாதிரி இருந்துச்சே தவிர்த்து சீசன் ஃபுல்லா அவர் வந்தா எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு நாட்டாமை மாதிரி தான் இருக்கும். இல்ல சரத்குமார் வச்சு போட்டோல வந்துச்சு பிக் பாஸ் சீசன் 8 அந்த விளம்பரம் எல்லாம் போட்டு என்னடா உண்மையான போட்டோ மாதிரியே இருக்காடா அப்படிங்கிற மாதிரி. அது இன்னும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அஃபிஷியலா அது வந்து யாரு தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. மேபி நம்ம யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாத வகையில ஒரு நல்ல ஹோஸ்டா தான் அதுக்கு போடுவாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கமல் சார் சொல்ற மாதிரி எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு யாராவது நிக்க வச்சிடலாம். ஒரு நாள் தனுஷா வர வைக்கலாம், அஜித் குமார் பெரிய பேமெண்ட்டை போட்டு அஜித் சார் வர வைக்கலாம், விஜய் சார் வந்துடுறாங்க. அப்படி வந்து நேத்துல இருந்து ட்ரோல்ல போயிட்டு இருக்கு விஜய் சார் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கமல் சார் வந்தா ஒரு எவ்வளவு ஒரு ஜோஷ் இருக்கோ அதை விட எகரும். டிஆர்பில இருந்து அஜித்தோ விஜய் நடக்குமான்றது தெரியல. விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வராரு. சோ அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா நம்ம தலை வந்து ஏகே வந்து எல்லா இடத்துலயுமே அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு ரசிகர்கள் வேணாம், ரசிகர் மன்றம் வேண்டாம், எனக்கு வந்து இது வரைக்கும் ஆடியோ லான்ச் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது சாதாரணமா மனுஷனா இருக்காரு இல்லையா. ஸோ அவரை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ யாரை வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க கிட்ட தான் மக்கள் போவாங்க. ஸோ அஜித் சார் வந்தா நல்லா இருக்கும், பட் வரமாட்டாரு, சும்மா ஒரு ஆசைக்கு சொல்லலாமே. அப்படியே கண்டெஸ்டன்ட் பக்கம் வந்தா லைக் அசம்ஷனா 4-5 பேரெல்லாம் சொல்றாங்க இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்களோட விஷ் யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்லை நீங்க கேள்விப்பட்ட வரைக்குமே இவங்கெல்லாம் வராங்க, லைக் இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் அப்படின்னா 20 கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு காமெடி பண்றது 2 பேர், பாடகர்கள் 2 பேர், நாட்டுப்புற பாடகர்கள் ஒருத்தர், ஒரு மாடல் ஜென் மாடல் ஒருத்தர், ஃபீமேல் ஒருத்தர், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடியன் எல்லா இடத்துல போயிட்டு பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று குடும்பத்தையும் பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கணும், அந்த குழந்தை வந்து வளர்றதுக்குள்ளே இவர் 3 மாதம் வீட்டிலே இருக்கணும். அந்த ஒரு பரபரப்பு, அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்ல வந்து அவங்க வரணும் அப்படின்னும் போது புகழ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வராரு.
புகழ் வந்து என்னன்னா குழந்தை பிறந்திருக்கு. அவர் குழந்தைக்கு செப்டம்பர் மாதம் தான் பிறந்த நாள். செப்டம்பர் மாதம் பிறந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் இது லான்ச். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு அடிக்க போகுது அது மட்டும் ஏண்டா என்ன என்னோட அசம்ஷன் தான். ஃப்ரெண்டாகவும் இதை பத்திலாம் யாரும் டிஸ்கஸ் பண்ண வராங்க. உண்மையா என்னன்னா தொடர்ந்து புகழனா பேரும் வந்துட்டே இருக்கு சீசனா. ஸோ எங்களுக்கு ஒரு ஆசை, நீ உள்ள போயிட்டு நல்லா பண்ணு. ஸோ புகழ் வந்து என்னோட அசம்ஷன். அதே மாதிரி இந்த படம் நந்தா படத்துல சூர்யாவோட தம்பியா ஒருத்தர் வருவாரு, வினோத் நான் பூனக்கண்ணா, அவரு வருவாருன்னு ஒரு அசம்ஷன் இருக்கு இப்ப வரைக்கும் தான். ஏன்னா நம்ம தேடலாம் வந்து ஹோஸ்ட் மாதிரியே இருக்குது இப்போ. ஆமா, ஃபர்ஸ்ட் அது ப்ரமோ எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேணா. ஏன்னா ஆக்சுவலா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருந்தப்போ இதே ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்ப ஹோஸ்ட் யாருன்னே தெரியல. ஸோ அதனால லோகோ லான்ச், அதாவது இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே லோகோ லான்ச் முடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முடிச்சாங்க, செகண்ட் ப்ரோமோ முடிச்சாங்க, எல்லாமே ரிலீஸும் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம கண்ணெல்லாம் இப்போ ஹோஸ்ட் மேல தான் இருக்கு. ஹோஸ்ட் இவர் தான் கன்ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் எடுத்துடலாம். எனக்கு என்னன்னா யார் வரணும் அப்படின்னா இந்த பால் டப்பா, அவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ரேப்பரு. இப்ப நல்லா ட்ரெண்ட்ல இருக்காரு, யாராவது உள்ள இருப்பாங்க. சோ அவர் இருப்பார். அது நான் சொல்றேன், அவரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொல்லவா, ட்ரெண்டிங் அக்கா, ஃபிட் செக் பண்ற அக்கா, இப்படி நல்ல சாய்ஸா? டெய்லர் அக்காவா? ஏன்பா எங்களை வரை தூடாதாப்பா டெய்லர் அக்கா கிட்ட. டெய்லர் அக்கா வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒரு 3-4 பேர் இருக்காங்களே. டெய்லர் அக்கால இருந்து உள்ள போன பிரியாணி மேன்ல இருந்து இர்ஃபான்ல இருந்து அக்காங்களே நிறைய அக்காங்க இருக்காங்க. டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, அவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கும். பசங்க எல்லாம் அப்படியே டிஆர்பி எகுரும், ஹோஸ்டே தேவையில்லை. இன்னொரு அக்கா நாக்க படிச்சு பேசுவாங்களே, அந்த அக்கா உள்ள இறங்கணும் இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி அக்கா இருந்தாலே போதும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வசந்த் வந்து அக்காங்க மேல கண்ணா இருக்காப்ல. ஆன்டி ஹீரோ மாதிரி வசந்த் வந்து அக்கா ஹீரோ. அக்கா ஃபேன்ஸ் நல்லா. அக்காவுக்கு கோயிலே கட்டலான்னு இருக்கேன், எல்லா அக்காக்களும் அந்த மாதிரி. அக்கா வந்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து அக்காலாம் சேர்ந்து உனக்கு கோயில் கட்டுற போறாங்க. அக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கா, இந்த டெய்லர் அக்காலாம் வந்து எப்படின்னா, இந்த லாஸ்ட் டைம் வந்து கமல் சார் வந்து ஷர்பிலான்ற ஒரு பஸ் இது கொடுத்தாரு. பஸ் தானே, பஸ் என்ன கொடுத்தாரு, ஏதோ இல்ல கார் கொடுத்தாரு. கார் பஸ் டிரைவர் அவங்க கார். அப்போ உடனே எல்லாருமே ஆஹா ஷர்பிலா வந்து பிக் பாஸ் 7 கண்டஸ்டன்ட் அப்படி இப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் இதை கூட இருக்கலாம். பட் தெரியல, அக்கா அவங்க வரலாம். ஆனா இப்போ விஜய் டிவில இருந்து கண்டிப்பா ஒரு ஆள் அதை ரெப்ரசென்ட் பண்ணி உள்ள போவாங்க இல்லையா? லைக் இப்போ யாரு அதிகமா அந்த டாக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜாலின் ஜோயா, அவங்க இந்த குக் வித் கோமாளிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு டாக்ஸ்ல இருக்காங்க. லைக் அவங்க போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜோயா போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி வீக் வந்து அவங்களுடைய ஸ்லாங்ல அவங்க பேசும்போது டா போட்டு பேசுறது ஜட்ஜஸை. ஸோ அது பார்க்கறதுக்கு காமெடியாக இருந்தாலும் அவங்க வெகுளியாக இருந்தாலும் வெளியிலேருந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ அவங்க சைட்லேருந்து என்னென்னா, நான் இப்போவே நெகட்டிவ் வாங்குறேன், நான் உள்ளே போனால் நான் ரொம்ப நெகட்டிவ் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஒருவேளை கமல் சாரே வந்துட்டாருன்னா நீ சும்மாருடா அப்படி கூட சொல்லலாம். யாரா இருந்தாலும் கமல் சார் விஜய் சார் பெருந்தன்மையை ஏத்துவாரு. ஆனா வந்து மக்கள் பெருந்தன்மை ஏத்த மாட்டாரு. அவர் பாத்துருக்க அப்படியே கேமரா அப்படி நாள் தான் போச்சு. எனக்கு நல்ல சாய்ஸ் தான், உள்ள போகணுன்றது நல்ல சாய்ஸ் தான். பட் அவங்க ஃபீல் பண்றது இந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா, ஏன் போகணும் அப்படின்றது என்னன்னா, எப்பவுமே ஒரு லவ்வரா இருக்கிற ஆட்களை உள்ள அனுப்பினோம்னா பிரிஞ்சு வந்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தர் உள்ள அனுப்புனா கண்டிப்பா அவங்களுக்கு உள்ள வேற ஒரு அஃபேர் ஆகும். யார் அனுப்புவாங்க? இல்ல அவங்களதான் ஜோயா அனுப்பிட்டா வெளியில இருக்கிற லவ் வந்து பாதிக்கப்படும். இல்ல நல்லா நடக்கட்டும். இல்ல நான் சொல்றேன், அவர் வீடியோ போடுவாரு. நானே நிறைய வாசிச்சிருக்கேன் அவரை பத்தி. என்னன்னா இங்க போனாலும் டேமேஜ் பண்றதே அண்ணனுக்கு வேலையா போச்சு. அது மாதிரி ஏதோ ஒரு லவ்வர் இருக்காங்கன்னா ஒருத்தர் உள்ள பிடிச்சி போடு, அவங்க வெளியே வரதுக்குள்ள உள்ள ஒரு ஏதாவது ஒரு நடக்கட்டும், அப்புறம் வெளியே வரணும் இது பண்ணு. இல்ல 2 பேர் யாரும் லவ் பண்றாங்கன்னா உள்ள தூக்கி போடு, 100 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பிரிஞ்சு வெளியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பிக் பாஸ் வீடு. இல்ல நான் பேர்லாம் சொல்லல, கேட்டதுனால தான் நாங்க சொன்னோம். அதுவும் ஜோயாவை பத்தி மெயினா கேட்டாரு பேர் சொல்லி, அதனால சொன்னோம். ஜோயா பத்தி மட்டும்தான். ஜோயா வந்து நல்ல சாய்ஸ். ஜோயா வந்து நல்ல சாய்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கணும், கவர்ச்சிக்கும் ஒரு நல்ல ஜாலியான டைப்பு, நல்லா பேசுறதுக்கு. இந்த போடா வாடெல்லாம் வந்து அதை நான் மரியாதை குறைவு நினைக்கவே இல்லை.
அது ஒரு மாதிரி அவங்களுக்கு வெகுளி மாதிரி எனக்கு தெரியுது. பட் தப்பாவே நல்லா இருக்கு. இருந்திருந்தாலும் ஒண்ணு சேனல் எடிட் பண்ணிருக்கலாம், இல்லனா ஜட்ஜஸ் அதை கண்டிச்சிருக்கலாம். அவரு தாமுப்பா அவர் நல்லா என்ஜாய் பண்ணாரு, அவங்க சொல்றது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணாரு. எண்ட் ஆஃப் தி டே ஜோயா கேமரால அவங்க என்ன பேசிட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. சாரி சொல்லியிருக்கலாம், நான் இப்படி பேசுறது தப்பு சொல்லியிருக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூட போய் பேசியிருக்கலாம். பட் அது நம்மளுக்கு கேமரால வரல. பட் எண்ட் ஆஃப் தி டே ஜோயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டு. ஆனா இப்போ இந்த யூடியூபர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள வந்து பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்கள டார்கெட் பண்ணி அதுல யாராவது ஒருத்தர் உள்ள போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கா? பிரியாணி மேன், A2D, இர்ஃபான் வியூஸ் இந்த மாதிரி பிரியாணி இருக்கு. மேன் வெளில வந்துட்டாருன்னா அவர் உள்ள போவாரு. ஐ மீன் பிக் பாஸ் உள்ள. இல்ல அந்த வாய்ப்பு எது பேசாத பயமா இருக்கு. A2D வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் வந்து என்ன நடக்குது அப்படிங்கறது சொல்றாரு டெக்னிக்கலா. பட் ஆக்சுவல் கிளாஷ் வந்து இவங்க 2 பேருக்குள்ள தான், பிரியாணி மேன் இர்ஃபான் கூட தான். ஸோ இவங்க 2 பேரை உள்ள அனுப்பினோம்னா ஆர்எல்ஸ் தெரியாம அனுப்புறாங்களோ தெரிஞ்சு அனுப்புறாங்களோ வேற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாக் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள போயிட்டு ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து அசிங்கப்பட வேண்டாம்னு கூட நினைக்கலாம். பட் நல்ல சாய்ஸஸ், 2 பேருமே நல்ல சாய்ஸஸ். பூஜா குக் வித் கோமாளி அந்த சிங்கர் சூப்பர் சிங்கர்ல எல்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க உள்ள போனா எப்படி மேபி இருக்கும்? ஒரு பஸ் ஒன்று பார்த்தேன், அவங்க போற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மேபி நல்லா தான் இருக்கும். பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அப்ப டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அதனால இல்லப்பா, இது எல்லாமே கேட்டகரி தானே, உங்களுக்கு புரியுதா? பிக் பாஸ்ன்றது வந்து சினிமா ஆட்கள், சீரியல் ஆர்டிஸ்ட், சிங்கர், ரேப்பர் இந்த மாதிரி சேர்த்து தானே போடுறாங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் பூஜாவும் ரொம்ப முதல்ல குக் வித் கோமாளியில் வந்த புதுசில் அவங்க கொஞ்சம் அப்படியே லோவாக இருந்த மாதிரி. பட் இப்போ வந்து பயங்கரமாக மணிமேகலை கலாய்க்கிறது, பேசுறது, பாட்டு பாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சாய்ஸ் பூஜா. ஆனா சிங்கரா வேணும்னா எனக்கு நான் சிவாங்கி ஒரு சாய்ஸாஸ் கொடுத்தேன். சிவாங்கி போனா ஆமா இல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. எஸ், சிவாங்கி கொஞ்ச நாளா வந்து என்ன சொல்றது, தலைமறைவா ஆல்பம் சாங்ஸ்ல அந்த மாதிரிலே இருக்கிறதுனால டெலிவிஷன்ல பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. சிவாங்கி ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இப்போ அவங்க ஹீரோயினா பண்ண போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா, சோ அவங்க ஒரு நல்ல சாய்ஸ். உள்ளவர் புகழ் போயிட்டாருன்னா ஒரு வேலை, ஸோ அண்ணா தங்கச்சி பாண்டு ஒன்று கிரியேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். சிவாங்கி எல்லாம் நல்லா இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யாரு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூல அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் சீசன் ஆரம்பிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறோம், தொடர்ந்து பயணிக்க போறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.